இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 4 பூண்டை நான் பொடி பொடியாக நறுக்கிக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். கேரட் நான் 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் 1/4 கப் சேர்த்துருக்கேன், பொடி பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கிட்டு கேபேஜை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் காய் எல்லாமே நல்லா வேகும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நூடுல்ஸ் இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட நூடுல்ஸ் நல்லாவே வந்துருக்கு. பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் 1/4 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துகிட்டு இந்த சூப்பி நூடுல்ஸில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்காகும். சூப் எப்படி கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு திக்காகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. வேணும், ஆப்ஷனல் தான், ரொம்பலாம் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துருக்கனால கெட்டியாக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளோட சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பி நூடுல்ஸுக்கு கொஞ்சோண்டு தூக்கலாக பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.